பின் 3 ஆண்டு காலம் மகாவுத்தர் காலத்துல ஊழியம் நடக்கும். ரட்சிப்பு யாருக்கு ரட்சிப்பு? ஐயா, ரட்சிக்கப்படும்படி முன்குறிக்கப்பட்டவர் எல்லாரும் புறஜாதிகள் என்று நியமிக்கப்பட்ட ரட்சிப்பின் நாட்களிலே, ரட்சிப்பின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் சொல்லுகிறாரே. 2 கொரிந்தியர் 6:2 படி அதுக்கிற காலத்திலே நான் உனக்கு உதவி செய்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். முதல் 3 ஆண்டு காலத்தில் உண்டான ஒவ்வொரு காலத்தை உனக்கு நான் உதவி செய்து அவனை தோற்கடித்து அவன் இருந்த வாசஸ்தலத்தில் அவனை பூமியிலே தள்ளி ரட்சிப்பு இப்பொழுது நிறைவு பெறுகிறது. ரட்சிப்பு நிறைவு பெற்றபடினாலே அந்த ரட்சிப்புக்குரிய நிலையை அடைய அவர்களுக்கு வெளிப்பட்ட அந்த ஐக்கியம் என்ற ராஜ்யம் என்ற பரிசுத்த பிரதேச மனவாட்டி சபை இருக்கே, அந்த சபையிலிருந்து வெளிப்படும்படி கொடுக்கப்பட்ட சுவிசேஷ முடிவான ரட்சிப்பை சார்ந்த சுவிசேஷம் இருக்கே, அதைத்தான் சொல்றாரு. 3 எப்ப வெளிப்படும்? முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே சாத்தானை இந்த பரிசுத்தர்கள் தோற்கடித்த வேளையிலே அவன் 2 வானத்தில் இருந்த இடம் காணப்படாமல் பூமியில் தள்ளப்பட்டு வெட்டி தள்ளப்பட்ட வேளையிலே இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் ராஜ்யம் வெளிப்படும். எப்படி அவனை ஜெயிச்சா? அந்த 11 வெளிப்பட 12 சொல்லப்படுதுங்க. அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முடிவான ரட்சிப்பு என்பது ஏதோ இன்றைக்கு ஆவிக்கும் நடத்தல ரட்சிக்கப்படுங்க, நீ சீயோன் போயிருங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவிற்கு அவர்கள் துணிகரமாக நாவை திறந்து தேவ வசன ஆதாரம் இல்லாமல் பிரசிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் நித்தியத்திற்கு அதை சீயோனு போக விரும்புகிற ஆவிக்குற மண்டலத்தில் உள்ள பரிசுத்தர்களே, சத்தியவான் நீதிமான்களே, எப்பொழுதுதான் அந்த முடிவான ரட்சிப்பு, இப்பொழுது ரட்சிப்பு வல்லமை வெளியே சொல்றார் இல்லையா? அப்பத்தான அது நிறைவேறுது. அப்ப சாத்தான தோற்கடித்தவர்களை, அப்படி ஜெயித்தவர்களை தானே அப்படி பிள்ளைகள் ஏத்துக்கிறாரு. நீ வெளிப்படுத்திய 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அவர்களைத்தான், அந்த ஜெயம் பெற்றவர்களைத்தான் நான் அவருடைய தேவனாயிருப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அங்கதானே அவங்களுக்கு அந்த கிரீடம் கிடைக்குது. தேவனும் சாத்தானை தோற்கடித்த அவருடைய சுதந்திரவாளிகளான மனவாட்டியும் இப்படிதான தகப்பன் பிள்ளையாய், புருஷன் மனைவியாய் ஒன்றரை எல்லா தேவனுடைய சகல ஆளுகைக்கு இவர்கள் சுதந்திரவாளிகளால் தகுதி அடைகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே அந்த ரட்சிப்பு எவர்களுக்கு அந்த முடிவான காலத்தில் கொடுக்கிறார் என்றால், உலக தோற்றத்திற்கு முன்னால் முன்குறிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு. வேதத்திலே எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எசேயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை 11-12 2 வசனம் வாசிங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, எருசலே குமாரத்தி அல்ல, சீயோன் குமாரத்தி என்ற நிலை வேறு, எருசலேம் குமாரத்தி என்ற நிலை வேறு. எருசலேம் குமாரத்திகள் என்ற கன்னிகைகள், சீயோன் குமாரத்திகள் என்றால் புத்தியுள்ள 5 கன்னிகைகள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி
இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. யாருங்க? சாத்தானை ஜெயித்த அந்த புத்தி உள்ளவர்கள், அவர்களுக்குத்தான் கல்யாணம் என்ற நியதியே புத்தி உள்ளவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். மத்திய 25:10 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 20-21 வாசிக்கிறோம். நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து நானும் அவனும் போஜனம் பண்ணுவேன். அடுத்து அவர் சொல்றாரு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனை எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனம் அமர அருள் செய்வன் சொல்றாரு. அப்ப 20ஆம் வசனத்துல தட்டுகிறார், கதவை தட்டுகிறார். கதவை திறந்து அவரோடு கூட கல்யாணத்தில் பங்கு பெற்றவர்கள் எவர்களோ அந்த கல்யாணத்தில் பங்கு வர்றவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? கனம், புகழ்ச்சி, மகிமை. நீங்க வீட்டில் இருக்கிற போது அல்லது ஷாப்பிங் போறது, ஜாப்புக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க. கல்யாணத்துக்கு போகணும்னாலே ஒரு வேற ட்ரெஸ் வச்சிருப்பீங்க. அப்ப கல்யாண வஸ்திரம் தரிக்காத இவன் எப்படிங்க வந்தா? அந்த கல்யாண வஸ்திரம் யாரால கொடுக்கப்படுங்க? பொதுவாகவே யூதருடைய நியமம். ராஜா அந்த கல்யாணத்தில் விருந்தாளிகளாய் எவர்கள் எல்லாம் பங்கு பெற வேண்டும் என்ற அழைப்பு சீட்டு எவர்களுக்கெல்லாம் ராஜா கொடுக்கிறாரோ தம் தூதர்கள் மூலமாய், அந்த அழைப்பின் சீட்டை பெற்றுக் கொண்டவர்கள் அணிந்து கொள்ளும்படி அவருக்கு பிரத்யேக அவசரத்தை ராஜாத்தை வைத்து பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பார். அந்த கல்யாண மண்டபத்திற்கு அங்க என்டர் ஆகிற இடத்துல அந்த ராஜாவின் பணிவிடை ஆட்கள் எவர்களுக்கு எந்த வஸ்திரம் ராஜாவல் ஆயத்தமாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஆயத்தத்தை வச்சிருப்பான். அழைக்கப்பட்ட அழைப்பின் லெட்டர் யார் கொடுக்கிறாங்களோ அந்த லெட்டரை வாங்கிட்டு ராஜா கொடுத்த வஸ்திரத்தை இவங்க கொடுப்பாங்க. அந்த இடத்துல அந்த அறையிலேயே இவர்கள் கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டு உள்ளே போகணும். அந்த வஸ்திரம் தரித்தவர்கள் தான் கல்யாண விருந்துக்குள்ள அமர முடியும். அவங்களுக்கு தான் கனம் கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும், அவனுக்கு தான் வாங்க வாங்க என்ற வரவேற்பு கிடைக்கும், அவளுக்கு தான் ஆகாரம் கிடைக்கும், அவளுக்கு தான் கடைசியில மனமேடையில உட்கார்ந்து மனைவியாக மாற முடியும். இது யூதருடைய பாரம்பரியம். அப்பால் தான் சொல்றாருங்க. இப்ப நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே 11 62ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தின்படி சீயோன் குமாரத்தை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. எப்போ சொல்றாருங்க? இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் பூமி கடையாந்தர வரைக்கும் கூறுகிறார். எப்ப சொல்றாருங்க? எப்ப இந்த வெளிப்பட ரட்சிப்பு சொல்ற இதோ ரட்சிப்பு வருகிறது எப்ப சொல்றாருங்க? அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது எப்ப சொல்றாருங்க? அவருடைய ரகசிய வருகளை சொல்லுகிறார். பகிரங்க வருகிற ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க. அருமகுதோன் என்ற இடத்துல அந்திகிறிஸ்து ஏழுடைய இறுதியில அருமதோன் என்ற இடத்துல மாகோ கோகை என்பவர்களை சாத்தான் வலுசரம் கூட்டிக் கொண்டு யுத்தத்தில் இருக்கிறான். அவனை இரண்டாம் வானத்திலிருந்து ஆண்டவர் அவரோடு இருக்கிற மணவாட்டி அவர்கள் அவரோடு இரண்டாம் வானத்தில் இருந்து ஏசப்பா தன் வாயின் சுவாச அக்னியினால் அவர்கள் அழிக்கிறார். இங்க உள்ள அறிவிப்புலாம் இதோ நான் சீக்கிரம் வருகிறேன்னு சொல்றதெல்லாம் இதோ நீங்க வெளிப்பட 22ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்துல சொல்லுகிற வாசியா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அவனவனுக்கு கொடுக்க நான் வர்றேன். அது எப்போனா ரகசியவர்களை மணவாட்டிக்கு என்ன என்ன அவன் என்ன கிரியை செய்தா, சாத்தான தோற்கடித்து அக்கினியை மிருகத்து கள்ளதி போட்டா. அதனால அவள் புத்தியுள்ள முடிவான ரட்சிப்புக்குரியவ. அவளுக்கு என்று கிரீடம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவன் எடுத்து அறிவிப்பேன்னு சொல்றார் இல்லையா, அவளுக்கு மாத்திரம் ஜீவகிரீடம். கிரீடம் அணிந்த அவளை மட்டும்தான் தன்னோடு ரகசிய வரையை முதற்கொண்டு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரைக்கும் தன்னோடு வைத்து அது என்ன நடக்கும், 1000 வருட அரசாட்சி, அதுலயும் மணவாட்டி இயேசோடு இருக்கிறார். சாத்தாடை கொஞ்ச காலாட்சி, அதுலயும் இயேசோடு மணவாட்டி இருக்கிறார். பகிரவரா அவன் அக்னி, அதன் பிறகு நியாயத்தீர்ப்பு, எல்லாற்றிலும் மணவாட்டி அவரோடு மணவாளனோடு இருக்கிறார். வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிந்த நிலையில் ஆண்டவரே மற்ற 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, வாருங்கள் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி வலதுபுறத்தில் இருந்த செம்மறியாடான பரிசுத்தர்களை மணவாட்டியானவளை அழைத்து சென்று இவரே கிரீடம் அணிந்திருக்கிறபடினாலே, இவள் கிரீடம் அணிந்திருக்கிறபடியால் இவளை அவருடைய சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்கிறார். அப்போ இப்போ பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவங்க எல்லாரும் முதலாவது உயிர்த்தில் பங்கடைகிறவங்க. அவங்க சிறு கிரியைக்குரிய பலன் முதலாவது பங்கடைஞ்சபடினாலே அவங்களும் ஏசப்பாவோடு ஆளுகையில 1000 வருட அரசாட்சி பங்கு பெற்று முடிவிலே ஆண்டவர் இந்த மணவாட்டி அழைத்து செல்லும் பொழுது இந்த பழைய பாட்டு கால பரிசுத்தவான்களை பரலோகத்தில் இவர்கள் அமர்த்தி வைக்கிறார். பல நாளுக்கு தியானம் செய்திருக்கிறோம் சத்தியத்தின்படி. அதைத்தான் சொல்றாரு. நான் வாசித்த எஸ்ஏ 62:11 இதோ சியன் குமார்த்திக்கு இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. அப்போ இந்த ரட்சிப்பு எப்ப வெளிப்பட்டு ரட்சிப்பா இருக்கு, அது வரைக்கும் அந்த ரட்சிப்பை வைத்திருந்தார். அந்த ரட்சிப்பை அணுகிற காலம் என்ற கிருபையின் காலத்தில் உள்ளவங்களுக்கு தரலங்க. அந்த கிருபையின் காலத்தில் தரக்கூடிய ரட்சிப்பு இருக்கு பாருங்களேன். அந்த ரட்சிப்பின் நிமித்தமாய் அந்த ரட்சிப்புக்குரியவர்கள் மரிக்கிற ரத்த சாட்சிய மரிக்கிற அவர்கள் அனைவரும் இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு செல்லுகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற லாசரு போன்ற பரிசுத்தவான்கள் இளைப்பாறி கொண்டு இருக்கிறார்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்கள் விட்டு ஒளிந்து இளைப்பாறி கொண்டிருக்கிறார். அந்த லிஸ்டுக்குரியவங்க அவங்களுக்கு அந்த தகுதியடைய அருளப்பட்ட ரட்சிப்பு அணுகிற காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனா அணுகிற காலம் நிறைவேற்று ரட்சணிய காலம் வருது பாருங்களேன். அந்த முடிவான ரட்சிப்புக்குரிய ரட்சணிய காலம், தேவனுடைய உதவி செய்யக்கூடிய காலம், அந்த காலத்துக்குரிய சீயோனு குமாரத்தியானவளுக்கு அவளுக்கு அருளும் பலன் ஆட்டுக்குட்டியான மனைவியாகிவிடக்கூடிய பலன். எசேயா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். 51 எசேயா 51 6ஆம் வசனம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம்,